நான் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய வரம். என்ன வரம் அப்படின்னு சொன்னா, நம்ம நம்முடைய பலவீனத்தை குறித்து சிந்திக்காம இருக்கிறது ஒரு வரம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம சிந்திக்காம இருக்கிறது ஒரு வரம். நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லும் போது நம்ம சிந்திக்காம இருக்கிறது ஒரு வரம். நமக்கு ஒரு வியாதியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வியாதியை குறித்து நம்ம சிந்திக்காம இருக்கிறோம் பாருங்களேன், அதுவே ஒரு வரம். ஆனா சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், எவ்வளவு பெரிய குப்பை நம்முடைய சிந்தனைக்குள்ள, எவ்வளவு பெரிய குப்பை இருக்குது. நீங்க இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒன்னொன்னா தூக்கி போடுங்களேன். நீங்க பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து யோசித்து அந்த குப்பையை தூக்கி போட்டுருங்க. உங்க பிள்ளையை குறித்து யோசிச்சு அந்த குப்பையை தூக்கி போட்டுருங்க. இல்லை உங்களையே குறித்து நீங்க யோசிச்ச அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு, இப்போ நீங்க இந்த யோசனையை மட்டும் நீங்க சரி பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க எப்படி இளைப்பாருவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் சுகமாய் இளைப்பாருவீர்கள். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபத்தோட இந்த செய்தியை நீங்கள் மறக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆண்டவரே, நான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால், தலைவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதான் இளையகுமாரன் தன் தகப்பன் இடத்துல என்ன சொல்றாருன்னா, தகப்பனே, உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை அப்படின்றதுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை. பிள்ளை எதை நினைக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்ப்பா, உங்களுக்கு நான் விரோதமா பண்ணிட்டேன்ப்பா, உங்களை நான் ஏமாத்திட்டேன்ப்பா, உங்க பணத்தை நான் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டேன்ப்பா, தப்புதான்ப்பா அப்படின்னு அந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நடந்ததை தன்னுடைய தகப்பனாருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தன்னுடைய மனசுக்குள்ள ஆழமா இருக்குது. நம்ம இப்படி அப்பாவுக்கு பண்ணிட்டோமே, நம்ம இப்படி அப்பா விட்டு நம்ம போயிட்டோமே அப்படின்னு அவருடைய மனசுல வந்துட்டே இருக்குது. ஆனா தகப்பன் சொல்லு சொல்லு சொல்லு, ஆமா இப்படி போயிட்ட, இப்படிதான் பண்ணிட்டு போன, இல்ல நான் ஞாபகம் வைக்காம இருப்பேனா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்லல. தகப்பன் மகனை நோக்கி அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் அவன் உயிர் பெற்றான். போப்பா போப்பா, உங்க அப்பாவனுடைய சமாதானத்துக்குள்ள நீ பிரவேசி. ஒன்னையுமே அவர் என்ன நடந்துச்சுன்ற எக்ஸ்பிளனேஷனையும் அவர் கேட்கல. அதே நேரத்தில் நடந்ததை மனசுலையும் வச்சுக்கவே இல்லை. அதை குறித்து எதையுமே யோசிக்கல. நடந்து முடிஞ்சதை குறிச்சோ தீமை எதையுமே யோசிக்கல. நீ விட்டுருப்பா, நீயும் அதை குறித்து நீ என்ன பண்ண வேண்டாம்னா, நீ குழம்பிட்டு இருக்க வேண்டாம். நீ வா, இப்போ உனக்கு என்ன ஆயத்தம் பண்ண வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் போய் அங்கே இருக்கிற யாராவது பண்ணின ஒரு துரோகத்தை அந்த கல்யாண வீட்டில் நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாண வீடு எல்லாருக்குமே சந்தோஷமான வீடாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த கல்யாண வீடு துக்க வீடாக மாறிடும். அவங்க சொன்னதை நீங்க திரும்ப நினைச்சீங்க, அதை நினைச்சு நீ அதுக்கு உயிர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இவன் இப்படி என்ன சொல்லிட்டானே, ஒரு நாள் இவன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ற யோசனையே அங்க நிம்மதியா உங்களை சாப்பிட விடாது. அந்த யோசனையே உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டில் சந்தோஷத்தை உங்களை எடுத்துரும். அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, இல்ல வேண்டாம் 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 எதையுமே. அப்போ உங்களுடைய மைண்ட் ஆண்டவர் இப்ப என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் சுத்திகரிக்க போறார். அதற்கு மாறாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தாவே இதை மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம், இதுல வெற்றி அடைய போகிறதற்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளையை நீங்க ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், நான் இதை குறித்து சாட்சியாய் நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நீங்க என்ன கரத்தை தூக்கி எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த காரியம் மாறுதலாய் முடிகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னையிலிருந்து, டுடே, இந்த டேலிருந்து நான் இனி இதை குறித்து யோசிக்க மாட்டேன். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுங்க. நீங்க பொருத்தனையா எழுதி வச்சா கூட பரவாயில்ல, இனி நான் இதை குறித்து என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் திங்க் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, நல்லா எல்லா ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்லுங்க. ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறார், யாருக்காகன்னு தெரியல. ஆனா நீங்க இன்னைக்கு முடிவெடுங்க. இப்போ நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு போகும்போது நீங்க எப்ப கேட்டாலும் அப்போ ஒரு டிசைட் பண்ணுங்க, இனி இதை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. யாருக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா ஆண்டவருக்கு தெரியும். அதான் யோபு சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை குறிச்ச ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளையை குறிச்ச ஆண்டவருக்கு தெரியும், என் குடும்பத்தை குறிச்ச ஆண்டவருக்கு தெரியும், என்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆனா என்ன பண்ண மாட்டேன்னா, யோசிக்கவே மாட்டேன். கவனிங்க, சவுல் தாவீதை கொல்லுகிறதற்கு அவ்வளவு யோசனை அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இப்படி கொல்லலாமா, இப்படி கொள்ளலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவனை எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான திட்டம் எல்லாம் போடுறான். ராத்திரி முழுக்க பகல் முழுக்க சவுலுக்கு ஒரே வேலை. என்ன வேலை அப்படின்னா, தாவீதை அழிக்கிறதுக்கு பிளான் போடுறது தான் யார் வேலை சொல்லுங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, அவனை அழிக்கிறதுக்கு நம்ம பிளான் போட்டு நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம்னு யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. இப்போ அழிஞ்சு போறது தாவீது இல்ல, அழிஞ்சு போறது யாரு?
சவுல் தான் அழிஞ்சு போறான். ஆனா எப்ப பார்த்தால் இவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, ஊழியம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எப்படியாவது தாவீதை அழிச்சிடலாம்னு பயங்கரமான பிளான் போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான். ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு நாள் கூட ஒரு இடத்துலயே கூட சரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவர்கிட்ட நம்ம இந்த சவுலை சும்மா விடக்கூடாது, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன இப்படி செஞ்சுட்டாரு அப்படி எந்த இடத்துலையுமே அதை குறித்து தாவீது என்ன பண்ணலைன்னா யோசிக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒன்று சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், என் கையை நான் நீட்ட மாட்டேன். நீங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, சொல்லுங்க, தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். 6வது வசனத்தை இன்னொரு கூட வச்சு கூட வாசிக்கும் போது 1 சாமுவேல் 24:6, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாராக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாராக, கர்த்தர் என்னை காப்பாராக. இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. தேவையற்ற காரியத்தை யோசிக்காதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்புகிற யாருக்கும் விரோதமாய் நான் எழும்பாதபடி, சொல்லுங்க கையை உயர்த்தி, கர்த்தர் என்னை காப்பாராக. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாராக, காப்பாராக. உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கிற பிரச்சனைகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை எதிர்ப்பு மத்தியிலே அவர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பாதபடி நல்லா சொல்லுங்க, கர்த்தர் என்னை, முழு மனதோட தேவன் என்னை காப்பாராக, கர்த்தர் என்னை காப்பாராக. ஹல்லேலூயா.